சீனாவில் துறைமுக சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. 400க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. பீஜிங்கில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டியான்ஜின் நகர துறைமுக சேமிப்பு கிடங்கில் நேற்று இரவு திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை அடுக்கி வைத்திருந்த சேமிப்பு கிடங்கில் நேற்று இரவு ஏற்பட்ட விபத்தில் அருகில் உள்ள கட்டடங்களும் தீப்பிடித்து எரிய தொடங்கின. இதனால் துறைமுக பகுதி முழுவதும் புகைமண்டலமாக மாறியது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் கட்டிடங்களில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடிகளும் சலவை கற்களும் வெப்பம் தாங்காமல் பல மீட்டர் தூரத்திற்கு வெடித்து சிதறின. சுமார் 50 தீயணைப்பு வாகனங்களுடன் நூற்றுக்கணக்கான மீட்புப் படையினரும் தீயை போராடி அணைத்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தென்கிழக்கு சீனாவில் தலைநகர் பீஜிங்கின் அருகில் அமைந்துள்ள டியான்ஜின் துறைமுகமும் அதையொட்டியுள்ள தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளும் அப்பகுதியின் பொருளாதார வளத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக விளங்கி வருகின்றன. இந்த வருமானத்தை நம்பி சுமார் 75 லட்சம் மக்கள் டியான்ஜின் நகரில் வசித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனிஃபர் டேனியல், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.